போன பட்ல நம்ம அலெக்ஸ் ட்ரெயின்ல அடிபட்டு சாக வேண்டியவன மரணத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தினதால அது லிஸ்ட்ல அடுத்ததா இருந்தவனை செலக்ட் பண்ணி போட்டு தள்ளியிருக்கோம். இப்போ அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச ஆளுங்கள்ல வெறும் 3 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. இதுல மரணத்தோட அடுத்த டார்கெட்டா இருக்கிறது இந்த பொண்ணு தான். அன்னைக்கு ராத்திரியே பயங்கர பவர்ஃபுல்லான மின்னல் இவளோட வீட்டுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட் மரத்துல வீல அதுல கனெக்ட் ஆகி இருந்த கரண்ட் கம்பியா இருந்து கண்ணா பின்னாடி இந்த பொண்ணோட வீட்டை சுத்த ஆரம்பிச்சிருது. சரி நமக்கு எதுக்குடா வம்பு, பேசாம சேஃப்டியா வீட்டுக்குள்ள இருந்தரலாம்னு பார்த்தா இவ வளர்க்குற நாய் அந்த கரண்ட் கம்பிக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கு. இதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாயை காப்பாத்தியே திறன்னு வீட்டை விட்டு வெளியே வர நாய் கழுத்துல இருந்த செயினை கலட்டி அதை காப்பாத்தி விட்டுட்டு இவ திரும்பவும் கஷ்டப்பட்டு ஏனியை பிடிச்சி ஏறி வீட்டுக்குள்ளே வந்துடுறா. ஆனா என்னதான் பண்ணாலும் மரணம் இன்னைக்கு இவளை விடுறதாவே இல்ல. ரைட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தா கண்டிப்பா நம்ம ஜோலி முடிஞ்சு போகும்னு காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்க்க அந்த கரண்ட் கம்பி இங்கே வந்து பெட்ரோல் கேனை கவுத்து போட்டு பயங்கரமா செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்ப கரெக்ட் டைம்ல நம்ம அலெக்ஸ் இங்க வந்து கரண்ட் கம்பியை கீழே தள்ளி அவளை காப்பாத்தலான்னு பார்க்க கடைசியில் இந்த பொண்ணை காப்பாற்ற வேற வழியே இல்லாததால அலெக்ஸ் வெறும் கையாலே அந்த பொண்ணோட கார் மேல இருந்த கரண்ட் கம்பியை தூக்கிடுறான்.